கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. இன்றைக்கி ஒரு கஸ்டமர் ஃபோன் பண்ணியிருந்தாங்க. படிக்கட்டில வந்து லைட் எரியல, வந்து பார்த்துரணும்னு சொல்லியிருந்தாங்க. அந்த வீட்டுக்கு நான் போயிருந்தேன். அந்த படிக்கட்டில எரியலன்னோனே அந்த கஸ்டமரே வந்து அந்த ஹோல்டர கழட்டியிருக்காங்க. ஹோல்டர கழட்டி செக் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து பல்ப் போட்டதில பல்ப் எரியல. நான் போயிட்டு அந்த ஹோல்டர்ல இருக்க ஒயர வலிச்சோனே பார்த்தீங்கன்னா, தனியா அப்படியே வந்து ஒயர் வந்து தனியா கையிலேயே வந்துருச்சு ஒயர்லாம். அந்த ஒயரோட எண்ட்ல பார்த்தீங்கன்னா, எலி கடிச்ச மாரி இருந்தது ஒயர்லாம். அந்த ஒயர வெளில எடுத்துட்டு, அந்த ஒயர் எங்க இருக்குன்னு பார்த்து, எந்த பக்கம் வந்ததுன்னு சொல்லி செக் பண்ணிட்டு, ஸ்ப்ரிங்க விட்டு திரும்பி இந்த ஒயர வந்து அந்த பைப்புலயே கன்சோல்லேயே வந்து ஒயர வலிச்சுட்டேன். அந்த ஃப்ளோருக்கு போற மெயின் ஒயரு ப்ளஸ் வந்து இந்த பல்புக்கு வர ஒயர்லாம் வந்து ஒரு இடத்துல வந்து படிக்கட்டுலேருந்து பைப் செட்டிங் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல ஜங்ஷன் பாக்ஸ் போடாமயே விட்டுருக்காங்க. ஒண்ணு ஜங்ஷன் பாக்ஸ் போட்டு ரவுண்ட் ஷீட் போட்டு மூடியிருக்கணும். அப்படி இல்லனா அந்த ஹோல்ஸ் வந்து ஆயிலம் ஷீட் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்கணும். போடாதனால அந்த கேப்ல வந்து எலி வந்து அந்த ஒயர கடிச்சனால இந்த ஃபால்ட் வந்துடுச்சு. நான் அந்த ஒயர்லாம் ஜாயின் பண்ணி குடுத்துட்டு, அந்த கஸ்டமர் ரேட்டுக்கு நான் ஆயிலம் ஷீட் வாங்கின்னு வான்னு சொன்னேன். அவங்க பிவிசி ஷீட் வாங்கின்னு வந்துட்டாங்க. அந்த கேப்ப அத போட்டு க்ளோஸ் பண்ணி குடுத்துட்டேன். ஆயிலம் ஷீட் போடுறது நல்லது, பிவிசி ஷீட் போட்டாங்க. பிவிசி ஷீட்டும் வந்து இந்த மாரி எலிலாம் கடிக்க சான்ஸ் இருக்கு. உங்க வீட்லயும் ஒயர் இருக்கிற இடம் வந்து இந்த மாரி ஓப்பனா இருந்ததுன்னா, அத வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. இல்லன்னா இந்த மாரி ப்ராப்ளம் உங்க வீட்லயும் நடக்கலாம். இந்த வேலைய முடிச்சுட்டு கீழ அந்த வீட்ல வரும்போது, ஒரு சுவிட்ச் ஃபால்ட் சொன்னாங்க. அதனால அந்த வீட்டுக்குள்ள போயிருந்தேன். அங்க பார்த்தீங்கன்னா, அந்த வீட்ல இருந்த குழந்தை வந்து கிச்சன்ல கிரைண்டருக்கோசரம் கீழ் சைட்லயே வந்து ஒரு 15 ஆம்ப்ஸ் ப்ளக் பாயிண்ட் போட்டுருக்காங்க. அதுலேருந்து அந்த சுவிட்ச வந்து ஆன் ஆஃப் பண்ணி அந்த குழந்தை விளையாடிட்டு இருக்கு. தெரியாம குழந்தைங்க கையெல்லாம் விரல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சின்னதா இருக்கும். அந்த ஹோல்ஸ்ல விட்டு சுவிட்ச போட்டு விளையாடுச்சுன்னா ரிஸ்க் ஆயிடும். கரண்ட் ஷாக்லாம் அடிக்கும். இந்த வீட்ல பார்த்தீங்கன்னா, ஆர்சிசிபிலாம் எதுவுமே இல்ல. ஆர்சிசிபி வீட்ல இருந்தாலும் ட்ரிப் ஆகலாம். அந்த கஸ்டமர கூப்பிட்டு காமிச்சுட்டு, இந்த ப்ளக் பாயிண்ட்ல வந்து ஓப்பன் டைப் இல்லாம க்ளோஸ் டைப்ல வந்து 15 ஆம்ப்ஸ் சாக்கெட் வாங்கி போடலாம் சார்ன்னு சொல்லியிருந்தேன். சரி அதே மாரி பண்ணி குடுத்துன்னு சொல்லியிருந்தாங்க. அதுலேருந்து சாக்கெட் பார்த்தீங்கன்னா, ஹோல்ஸ் ஓப்பன் இல்லாம க்ளோஸ்ல இருக்க மாடல்ல வாங்கி போட்டு குடுத்துட்டேன். உங்க வீட்லயும் சின்ன குழந்தைங்கலாம் வீட்ல இருந்ததுன்னா, ப்ளக் பாயிண்ட்லாம் வந்து ரொம்ப கீழ் பண்டம் இருந்ததுன்னா, அந்த ஹோல்ஸ்லாம் வந்து சாக்கெட் க்ளோஸ் டைப்ல இருக்கிறத வாங்கி போடுங்க. அதே மாரி இந்த பெட்டு கிட்டலாம் டூ ஸ்விட்ச்லாம் வச்சிருப்பீங்க. பெட்டு மேலலாம் குழந்தைங்கலாம் விளையாடிட்டு இருக்கும். திடீர்னு போய் அந்த ப்ளக் பாயிண்ட்லலாம் கை வைக்கலாம் சாக்கெட்லலாம். உங்க வீட்லயும் பெட்டுக்கு பக்கத்திலேயே வந்து சாக்கெட் இருக்குன்னா, அதில இருக்க சாக்கெட் வந்து க்ளோஸ் டைப் இருக்கா? இல்ல ஹோல்ஸ் வந்து ஓப்பனா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அந்த மாரி இருந்ததுன்னா, அந்த சாக்கெட்லாம் வாங்கி மாத்திருங்க. இந்த மாரி எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள தெரிஞ்சுக்கணும்னு நெனச்சீங்கன்னா, என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. நெறைய விஷயங்கள நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.